செருப்பால் ஒருவரை ஆள் கூட்டம். ஒருத்தருக்கு நடந்து வர முடியாது, வண்டி தடுக்க முடியாது, ஒருத்தன் தடுக்க முடியாது. அதிகாரிகள் வருவான், விலங்கு போட வருவானோ, ஐயா பிடிச்சு உடனே கொண்டு போகணும்னு விலங்கெல்லாம் போட்டி அதிகாரிகள் மேலே. இப்போ என்னெல்லாம் நடக்கிறது? இப்போது நினைத்து கொண்டு இருக்கலாம், ஏதாவது உடனே பிடிச்சிடலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அதை விடவும் ஆண்டவராய் கிறிஸ்து சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் செய்ததை பார்க்கும் பெரிய கிரியைகள் இதுவரையிலும் யாரும் செய்து காண்பிக்கவில்லை, யாராலும் செய்ய முடியவில்லை. ஆனால் இனி நடக்கத்தான் போகிறது, அது மாற்றமில்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உன்னதமான தேவன் அவருடைய சரீரமாகிய சபையிலே அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததான ஜீவனை கொடுத்து உண்டு மணி பெந்தைக்கோஸ்தே சத்திய சபை ஆகிய மரவளை சபையில் நடக்கும் அந்த கிரியை வேற எங்கு நடக்காது. பயங்கரமான வெளிப்படுத்தல்கள் இருக்கிறதாம். குமரியின் தென்கோடி முனையில் அதிசயங்கள் நடக்க போகிறது. அது எங்கே? தென்கோடி முனை என்றால் எங்கே? தென்கோடி முனை இந்த முனை தான், இந்த மரவளை சபை தான், வேற எங்கே இல்லை, வேற எங்கே நடக்க போகிறது இல்லை. வெளிநாட்டிலும் வெளிப்பாள் அது எனக்கு ஆண்டு வருஷம் மறந்து போனது. ஒரு புக்கில் எழுதியிருக்கான், உலகத்திலே இந்தியா தேசத்திலே தென்கோடி முனையிலே ஒருவர் எழும்ப போகிறார், அவரை கொண்டு அதிசயமான கிரியைகள் நடக்க போகிறது என்று அநேக நூற்றாண்டுகள் முன்பே எழுதி வைத்திருக்கிறதாம். ஆதி பெந்தைக்கோஸ்தே சத்திய சபை ஆரம்பித்து எத்தனை வருஷம் தான் ஆகிறது? கிரியைகள் ஆதி பெந்தைக்கோஸ்தே சத்திய சபை ஆகிய மரவளையில் சபையில் நடக்கத்தான் போகிறது. அது மாற்றமில்லை, அது மாற்றமில்லா சத்தியம். பிரயாசப்பட்டு பயங்கரமாக ஒரு அதாவது 10 மாதம் இல்லை 10 மாதம் ஒரு வாரம் அந்த உபவாசம் இருக்கும்போது ஐயா அவர்கள் ஞாபகம் இல்லாமல் அப்படி படுத்திருந்தான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி மகனே மகனே எழுந்திருந்து சொல்லி ஐயாவை எழுப்பி அல்ல, ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் பேர் போட்டார்? ஆபிரகாம், சாராய், பவுலே பவுலே நீ என்னுடைய குமாரன் அல்லவா, பவுலே பவுலே நீ என்னுடைய மகன் அல்லவா,